ஏதாவது அனர்த்தம் வந்துவிட்டால் உலமா சபை எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் மன்னாரியன் இனிசியம் சமூக அமைப்பின் ஏற்பாட்டில் சாமியா கார் எக்ஸசரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரும் சாமியா சரிட்டி நிறுவனத்தின் தலைவருமான எம்.ஏ. அஸ்ஜத் அகமட் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மருதமுனையில் நீண்டகாலமாக சமூக பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் உலமாக்களை கௌரவித்து உலருணவு பொதி மற்றும் ஒரு தொகை பணத்தினை வழங்கி வைக்கும் நிகழ்வு ஜம்யத்துல் உலமா சபையின் தலைவரும் மருதமுனை அனர்த்த முகாமைத்துவ சபையின் தலைவருமான ஷேக் எஃப்.எம்.ஏ. அன்சார் மௌலானா நலீமி முன்னிலையில் நேற்று மருதமுனையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஜம்யத்துல் உலமா சபையின் உப செயலாளர் ஷேக் எம்.ஆர்.எஸ். மஃப்ராஸ் நலீமி, நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ஷேக் எம்.எஸ்.எம். மன்சூர் சார்கி, ஷேக் எம்.எச்.எம். நஜிமுதீன் ஹாமி உட்பட உலமாக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது உலமாக்கள் தமது கருத்துக்களையும் ஊடகங்களுக்கு வெளியிட்டனர். பாரிய வெள்ளம் ஏற்பட்டு நமது மருதமுனை கிராமம் பாதிக்கப்பட்டு அனர்த்த நிவாரண பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே மருதமுனை ஜமியத்துல் உலமா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேசக்கரம் நீட்டி பல்வேறு அமைப்புகளோடு பணியாற்றி கொண்டிருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனர்த்த நிவாரண குழு ஒன்று இந்த வகையில் சிறப்பாக எமது ஊரிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, எமது சபையிலே பாதிக்கப்பட்ட 10 உலமாக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10 உலமாக்களுக்கு 2ஆம் கட்டமாக நாங்கள் இப்பொழுது நிவாரண பொதிகளை வழங்கி வைக்கின்றோம். இப்படியான உதவி உபகாரங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். மல்லம் இஷ்குரின் நாச வலம் இஷ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல் சமுதாய பணி, சமூக சேவை பணி ஒரு இபாதத். ஜமியத்துல் உலமாவின் ஒரு பிரிவாக சமூக சேவை பிரிவு இயங்கி கொண்டிருக்கிறது. கொழும்பிலே தலைமையகத்திலே இந்த சமூக சேவை பிரிவு நாடு முழுக்க பாதிக்கப்பட்ட எல்லா கிளைகளுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சமூக பணி, சமூக சேவை ஒரு இபாதத் என்ற வகையில் நாங்கள் இதனை ஒரு இபாதத்தாக கருதி இந்த பணியை செய்கிறோம். குர்ஆன் இதனை எங்களுக்கு ஊக்குவிக்கிறது. நன்மைக்கும் தக்வாவுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அந்த வகையில் நன்மையான தக்வாவுடைய விஷயங்களுக்கு நாங்கள் பரஸ்பரம் உதவி செய்ய வேண்டும். அதேபோல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும்போது, ஒரு அடியான் பாதிக்கப்பட்ட ஒரு அடியானுக்கு நாம் உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். மன் நஃபஸ குர்பத்தன் மின் குரபி அஹீஹி நஃபஸ அல்லாஹு குர்பத்தன் மின் குரபில் யௌமில் ஆஹிரா. யார் உலகத்திலே ஒரு அடியானுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறாரோ அவருக்கு மறுமையில் அவருக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இது ஒரு சமுதாய பணி, உதவுகின்ற பணி. இந்த பணியை பார்த்து மற்றவர்களும் முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதனை ஒரு ஊடகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறோம். வெறுமனே நாங்கள் இதனை புகழுக்கோ பெருமைக்கோ செய்வதில்லை. இஹ்லாஸ் தேவை. அல்லாஹ் இஹ்லாஸுக்குத்தான் கூலி கொடுக்கிறான். எனவே இஹ்லாஸான அடிப்படையிலே மற்றவர்களுக்கும் இதை தூண்ட வேண்டும் என்பதற்காக இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு புரிந்த அருளை மக்களுக்கு சொல்லி காட்டுவீர்களாக. அதன் மூலம் மற்றவர்களும் தூண்டுதல் அடைவார்கள், ஊக்கம் அடைவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பணியிலே மற்ற சகோதரர்களும் மும்முரமாக ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கு, தொழில் வாய்ப்பை இழந்த மக்களுக்கு, வாழ்வாதாரங்களை இழந்த மக்களுக்கு என்னென்ன வகையில் உதவ முடியுமோ அந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே கிராமத்திலே ஒரு கேள்வி இருக்கும், ஏதாவது அனர்த்தம் வந்துவிட்டால் உலமா சபை எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் உலமாக்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கும் ஏதேனும் உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே மருதமுனை ஜம்யத்துல் உலமாவிலே அங்கத்துவம் வகிக்கின்ற பாதிக்கப்பட்ட உலமாக்களுக்கு ஒரு உதவித்தொகையை அல்லது ஏதேனும் ஒரு அனுசரணையை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே சகோதரர் எம்.ஏ. அஸ்ஜத் அகமட் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பணமாகவும் பொருளாகவும் எங்களுடைய உலமாக்களுக்கு செயற்குழுவினால்
பரிந்துரைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட 8 உலமாக்களுக்கு இந்த உதவி கரம் நீட்டப்படுகிறது. அதற்கான ஏற்பாட்டைத்தான் இன்று எங்களுடைய மருதமனை ஜமியத் உலமாவினுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலே அந்த நிவாரணப் பொருட்களை கையளிக்கின்ற பணி இடம்பெறுகிறது. அந்த வகையில் இந்த உயரிய முயற்சிக்கு தன்னாலான முழுமையான பணியையும் தன்னுடைய முழுமையான அனுசரணையும் வழங்கிய எம்ஏ அஸ்ஜத் அகமது அவர்களுக்கு மனமான நன்றிகளும், அவர் ஏராளமான தேவைகளோடு இருக்கிறார் என்பதாக சொன்னார். அவருக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். எனவே அவர் என்னென்ன நல்ல ஹாஜத்துக்களை கொண்டிருக்கிறார்களோ அந்த நல்ல நோக்கங்கள் நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதே போன்று அவர்களுடைய முகவர்களாக வருகை தந்த மிசாஜ் அஹ்மத், ராசி ஆகியோருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இதனை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மருதமனை ஜமியத் உலமாவுடைய தலைவர் அவர்களுக்கும், அதே போன்று பதவி தாங்குனர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அத்தோடு எங்களால் மிக கண்ணியமான முறையிலே அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்த பாதிக்கப்பட்ட உலமாக்களுக்கும் நாங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வழங்கப்படுகிற உதவி தொகையோ அல்லது பொருட்களோ உங்களுடைய தேவைகளுக்கு கெஞ்சிட்டும் போதாதுதான் என்றாலும் இதனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இதற்காக அந்த குறித்த நபருக்கும் உலமா சபையினுடைய விருத்திக்கும் துவா செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த நேரத்திலே ஊடக ரீதியாக மருதமனை ஜமியத் உலமாவுடைய செயற்பாடுகளை உலகம் அறிய செய்கின்ற ஊடகவியலாளர்கள், குறிப்பாக TM நியூஸ் மற்றும் AD நியூஸ் ஆகிய ஊடகவியலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிசாகுமுல்லாஹ் ஹைரன் குல்லல் ஜிசா. வெளிநாட்டில் இருக்கின்ற நம்மவர்களும் தான், உள்நாட்டில் இருக்கின்ற நம்மவர்களும் தான் நமது ஊரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்பதிலே உண்மையிலே ஆர்வமிக்கவர்களாக இருப்பதை இட்டு நாம் நம்முடைய சபையின் மூலமாக சந்தோஷம் அடைவதோடு, இங்கே மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டுகின்ற எங்களுடைய அன்பு இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு அல்லாவின் பேரால் துவா செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பாதிக்கப்பட்ட உலமாக்களுக்கு ஜாய்மா ஷெரட்டி ஃபண்டில் மூலமாக இங்கே நிவாரணமும் பண உதவியும் வழங்கப்பட்டிருப்பது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாகும். அந்த வகையிலே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட நாள் முதல் பல ஊடகங்களும் பல தனிப்பட்ட மனிதர்களும் ஊடகங்களை வித்தியாசமான முறையிலே பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியோடு நல்ல எண்ணங்களோடு நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். காய்தல் உவத்தலின்றி எதிர்கொள்கின்ற பல்வேறு விதமான சவால்கள் கடந்த காலங்களில் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அல்லாவுக்காக என்று செய்கின்ற பொழுது வலா யஹாஃபூன லௌம தலாயிம், அல்லாஹ் சொல்கிறான், இறை விசுவாசிகளுடைய ஒரு பண்பு என்னவென்றால், யார் எப்படித்தான் அவர்களை விமர்சித்தாலும் சத்தியத்தின் மீது அவர்கள் பயணிக்கிற பொழுது பழி சொல்பவனுடைய இழிச்சொல்லை ஒருபோதும் அதற்கு அஞ்சவும் மாட்டார்கள், தயங்கவும் மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த பணியை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே மீடியாக்களை பொறுத்தவரையிலே TM நியூஸ், அதே போன்று AD நியூஸ், இந்த 2 நியூஸுடைய செய்திகளை நான் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றேன். ஊரிலே நல்ல காரியங்கள் நடைபெறுகிற பொழுது அந்த விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு வருகின்ற, அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களை சமூகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற அந்த அம்சங்களிலே இந்த மீடியாக்கள் உண்மையிலே ஒரு கனதியான வகிவாகத்தை செய்திருப்பதைத்தான் என்னால் காண முடிகின்றது. அந்த வகையிலே இந்த 2 ஊடகங்களுக்கும் மருதமனை ஜமியத் உலமா சார்பில் மிகவும் சந்தோஷமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே இங்கே பாதிக்கப்பட்டு இங்கே தங்களுடைய உதவித்தொகைகளை பெற்ற உலமாக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய உதவியும் கிருபையும் வழங்க வேண்டும் என்ற அந்த துவா பிரார்த்தனையோடு இந்த சந்தர்ப்பத்தை
நான் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.